العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் லுஹர் தொழுகைக்கு பிறகுலான இந்த அமர்விலே கிதாபு தௌஹீத் என்ற நூலை அடிப்படையாக கொண்டு குர்ஆன் சுன்னாவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஏகத்துவம் தொடர்பான குர்ஆன் வசனங்கள் மற்றும் நபி மொழிகளின் விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இறைவன் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடக்கூடிய இடங்களிலே அல்லாஹ்விற்கு அறுத்து பலியிடக்கூடாது என்பது தொடர்பான திருமறை வசனங்களையும் நபிமொழிகளையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் கடந்த வகுப்பிலே திருமலை குர்ஆனின் 9வது அத்தியாயம் 108வது வசனத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சில தீயவர்கள் தீய நோக்கத்திற்காக இறையச்சத்தின் மீது ஒரு பள்ளிவாசலை கட்டாமல் தீய நோக்கத்திற்காக ஒரு ஆலயத்தை உருவாக்கினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆலயம் தீய நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட காரணத்தினால் அந்த இடத்திலே தொழக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தடுக்கிறான். அவையிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம், மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு நோக்கத்திற்காக ஒரு ஆலயமோ ஒரு இடமோ பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் அந்த இடத்திலே இறைவனுக்குரிய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடாது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக கிதாபு தௌஹீத் ஆசிரியர் முதலாவதாக கொண்டு வருகின்றார். இரண்டாவதாக எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் என்னவென்று சொன்னால், அபூ தாவூதிலே 3313வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாபித் இப்னு தஹாக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நதர ரஜுலுன் ஐ யன்ஹத இப்லன் பி புவானத, ஒரு மனிதர் புவானா என்ற இடத்திலே ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதற்கு நேர்ச்சை செய்கிறார். நேர்ச்சை என்றால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆக வேண்டும். அப்போ புவானா அப்படிங்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒட்டகத்தை அறுக்கணும்னு அவர் நினைச்சாரு, நேர்ச்சை பண்றாரு. இறைவனுக்காக ஒரு குர்பானி கொடுக்க நேர்ச்சை பண்ணா அதை எங்கனாலும் நினைச்சு அறுத்து பலியிடலாம். ஆனால் இவர் நினைச்சா குறிப்பிட்ட இடத்தை குறிப்பிட்டு இந்த இடத்துல தான் நான் செய்ய போறேன், அறுக்க போறேன் அப்படின்னு அவர் நினைச்சாரு. நேர்ச்சை பண்ணவொன்னே நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்திலும் அது தொடர்பாக கேட்டார். நான் இந்த புவானான்ற இடத்துல என்ன செய்ய போறேன், அறுத்து பலியிட போறேன் அப்படின்னு சொன்னவொன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் 2 கேள்விகள் கேட்கிறார்கள். ஒரு கேள்வி இணை வைப்பு இருக்கக்கூடாது என்பது தொடர்பான இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய கேள்வி. இன்னொரு கேள்வி, இணை வைப்பின் பக்கம் தூண்டக்கூடிய காரியங்களும் நடைபெறக்கூடாது என்பது தொடர்பான கேள்வி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஹல்கான ஃபீகா வஸனும் மின் அவ்சானில் ஜாஹிலிய்யா யுஅபது, அந்த இடத்திலே அறியாமை காலத்தினுடைய சிலைகள், அறியாமை காலத்தில் வணங்கப்பட்டு கொண்டிருந்த சிலைகள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. அரபு மொழியில சனம் அப்படிங்கிற வார்த்தை உண்டு. சனம் என்றாலும் சிலைதான், வசன் என்றாலும் சிலைதான். ஆனால் வசன் என்ற வார்த்தைக்கும் சனம் என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சனம் என்று சொன்னால் ஒரு உருவமாக வடித்து சிலை வைத்து அதுக்கு பேர் சனம். திருமறை குர்ஆன்ல அஸ்னாம் அப்படின்னு பன்மை சொல்லாக வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் சமுதாயத்தை நோக்கி கேட்டார்கள், தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, நீங்கள் சிலைகளை கடவுள்களாக எடுத்துக்கொண்டீர்களா? அப்ப அஸ்னாம் சனம் என்று சொன்னால் ஒரு உருவத்தோடு ஒரு சிலை வைத்தால் அதுக்கு பேர் என்ன செய்வாங்க, சனம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. வசன் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு உருவம் தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உருவம் இருந்தாலும் சரி, உருவம் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஒரு பொருளை வச்சு என்ன செய்வாங்க, வணங்குவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம லா தஜ்அல் கபுரி வஸனை யுஅபத், இறைவா என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய வசனாக விக்கிரகமாக சிலையாக ஆக்கிவிடாது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கபர் அது உருவம்லாம் கிடையாது. அப்ப வசன் அப்படின்னு சொன்னோம்னா
ஏதாவது ஒரு பொருள், மரமோ மட்டையோ கபரோ சமாதியோ ஏதோ ஒன்று, அதற்கு என்ன செய்ய வணக்கம் செய்யப்படும். அது உருவமுள்ள சிலைகளையும் எடுத்துக்கொள்ளும், உருவம் இல்லாதவற்றையும் என்ன செய்யும், வசன் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கொள்ளும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஹல்கான ஃபீஹா வஸனுமின் அவ்சானில் ஜாஹிலிய்யத்தி யுஅபது, அறியாமை காலத்திலே வணங்கப்பட்டு கொண்டிருந்த சிலைகள் ஏதாவது அங்கே இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த நபித்தோழர் சொல்றாரு, லா, கிடையாது, அப்படி எதுவும் அங்கே என்ன செய்யாது, இல்ல. அடுத்து இரண்டாவது கேட்கின்றார்கள், ஹல்கான ஃபீஹா ஈதும் மின் அய்யாதிஹி, அவர்களுடைய திருவிழாக்களில் ஏதாவது ஒன்று அங்கே நடைபெறுகிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. திருவிழாக்கள் என்று சொன்னால் அந்த சிலைகளை மகிமைப்படுத்துவதற்காக, சில இணை வைக்கக்கூடிய காரியங்களின் பக்கம் அழைப்பதற்காக நடத்தப்படக்கூடிய விழாக்கள். அப்ப இந்த மாதிரி ஈது திருவிழாக்கள் ஏதாவது அங்கே நடைபெறதான் கேட்டவுடனே அவரு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அவ்ஃபி பி நத்ரி, உன்னுடைய நேர்ச்சையை நீ நிறைவேற்று. அது ரெண்டுமே அங்க இல்லை. ஒன்று இணை வைப்பும் இல்லை, இரண்டாவது இணை வைப்பின் பக்கம் தூண்டக்கூடிய காரியங்களும் அங்க என்ன செய்யல, இல்லை. அப்படி என்றால் உங்களுடைய நேர்ச்சையை என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபைன்னஹு லா வஃபாஅ லிநத்ரி ஃபி மஅசியத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே நேர்ச்சையை நிறைவேற்றுதல் என்பது கிடையாது. வலா ஃபீமா லா யம்லிகு இப்னு ஆதம், ஒரு மனிதனுக்கு எது சக்தி இல்லையோ அதிலும் நேர்ச்சையை நிறைவேற்றுதல் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த செய்தியில நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், அறுத்து பலியிடுதல் என்பது ஒரு வணக்கம், அல்லாஹ்வுக்காக தான் அறுத்து பலியிடுறாங்க. அந்த அறுத்து பலியிடுதல் அப்படிங்கிற வணக்கத்தை இணை வைப்பு காரியங்கள், சிலை வழிபாடுகள் அதற்கென்று குறிப்பாக்கப்பட்ட இடத்துல செய்யும் போது என்னவாகும் சொன்னோம்னா, நம்ம அல்லாஹ்ங்கிற எண்ணம் நம்ம உள்ளத்துல இருந்தாலும் அந்த இடத்துல போய் செய்யும் போது அதற்காக செய்வதை போன்ற தோற்றம் ஏற்படும். இஸ்லாம் அதற்கு சில விரும்பல. இப்போ உதாரணத்திற்கு சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, தர்காக்கள்ல போய் ஜியாரத் பண்ணலாமான்னு கேட்பாங்க. மார்க்கத்துல கபூர் ஜியாரத்துன்னு இருக்குது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஜூருல் குபூர், நீங்கள் கபூர்களை என்ன செய்யுங்கள், ஜியாரத் செய்யுங்கள். ஃபைன்னஹா துதக்கிருல் ஆஹிரா, கபூர் ஜியாரத் மறுமையை உங்களுக்கு என்ன செய்ய ஞாபகம் ஊட்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு செய்தியில சொல்றாங்க, அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடிய இந்த கபூர் ஜியாரத்தை அதிகமாக நீங்க என்ன செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கபூர் ஜியாரத் என்பது நமக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தக்கூடியது, இறை நிறைவை ஏற்படுத்தக்கூடியது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்களை கட்டுவது, கபூர்களை பூசுவது, கபூருக்கு மேல கட்டடம் கட்டுவது, இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயஸ்ஸல் கபூர், கபூரை பூசுவதை தடுத்தார்கள். வயுக்தப, கபூர்கள் மீது எழுதப்படுவதை தடுத்தார்கள். அதே போல் வையுப்புனா அதை கபரின் மீது கட்டடம் கட்டுவதை தடுத்தார்கள். நாம ஒரு பாடி அடக்கிறோம்னா அடக்கும் போது கொஞ்சம் குமிச்சு வைப்போம், அது பூசுவது கிடையாது. அது ஒரு மாசம் 2 மாசம் செஞ்சிடாது, மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். அப்புறம் பூசுறதுன்னு சொன்னோம்னா தர்காக்கள் எப்படி அந்த சிமெண்ட்டை வச்சு பூசி கல்லை வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க, அதுக்கு அப்புறம் பூசுறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாமிய ஆட்சி வந்த பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க அல்லாஹ் தஆலா கபரம் முஷர்ரஃபன் இல்லா சவைத்தஹு, வரம்பு மீறப்பட்ட எந்த கபராக இருந்தாலும் அதை உடைத்து தரைமட்டமாக்கி விட வேண்டும். உடைத்து தரைமட்டமாக நடந்தோம், கெட்டி வச்சிருந்தாங்கன்னா கபருக்கு மேல கட்டணம் கட்டினாங்கன்னா நீங்க அதை செய்ய வேண்டும். அதை உடைச்சு நார்மல் சைஸுக்கு என்ன செய்து கொண்டு வந்து விட வேண்டும். அது போன்று எந்த ஒரு உருவச் சிலைகளாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது, விட்டு வைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இப்ப கேள்வி என்ன கேட்கிறாங்க, நான் தர்காவில் போய் இறந்தவர்கிட்ட கையேந்திரத்துக்காக நாங்க போகல, நாம வேற எந்த காரியத்துக்கும் போகல, கபூர் ஜியாரத்துக்காக என்ன செய்யறோம், அங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா கூடாது. ஏன் கூடாது? கபூர் ஜியாரத் என்பது அது மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்ட அல்லது ஒரு சுன்னத்தான ஒரு காரியம். தர்கா என்பது இறைவனுக்கு இணை வைப்பு காரியங்களை அரங்கேற்றுவதற்காக கட்டப்பட்ட இடம். அது மட்டுமல்ல, கபரை கட்டுவது என்பது இணை வைப்பின் பக்கம் தூண்டுறதுதான். என்றைக்கு உள்ள கபரை கட்டி வைத்து விட்டானோ, கபரை கட்டி வைக்கும் பொழுது அது நிரந்தரமாக இருக்குது. அதுக்கு மேல கட்டடம் கட்டும் பொழுது, கட்டி வைக்கும் பொழுது, அதுக்கு மேல பச்சை போர்வையை போர்த்தி வைக்கும் போது, அங்க பட்டியை பொருத்தி வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது இணை வைக்கக்கூடிய இடமாக இருக்கும்.
எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் இணை வைக்க மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் கட்டப்பட்டிருக்கு, அதே மாதிரி பூசப்பட்டிருக்கிறது, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மாதிரி மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் நடைபெறக்கூடிய இடத்துல, இணை வைக்கக்கூடிய இடத்துல இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை போய் என்ன செய்யக்கூடாது, இறைவனுக்காக நாம செய்யக்கூடிய வணக்கத்தை போய் நாம செய்யக்கூடாது. செஞ்சாத வணங்குற மாதிரி தான். கபூர் ஒரு நம்ம கபூர் சியாரத்துக்கு நம்ம எல்லாம் போய் அங்கே போய் நிற்கணும் வச்சுக்கிடுங்க. முஷ்ரிக்குகளுக்கு என்ன ஆகும், எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம இருக்கிறது சரியான கொள்கை தான் அப்படின்னு உண்டாகும். சில அரசியல் தலைவர்கள்லாம் என்ன செய்வாங்க, நாகூர் தர்கா கந்தூரி வந்துட்டுனா அங்கே போய் என்ன செய்வது, எப்படி நிற்கிறது. அவங்க உள்ளத்தில் அவங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும், நம்ம அறிஞ்ச வரைக்கும் இது இந்த மாதிரி போகக்கூடாது, நல்லா தெரியும். இருந்தாலும் இன்றைய கால சூழல் அரசியல், நம்ம இப்படிலாம் போனால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாக்குகளை பெற முடியும் என்பதற்காக அந்த மாதிரி இணை கற்பிக்கக்கூடிய இடத்துல போய் என்ன செய்வாங்க, நிற்பாங்க. ஆனால் அப்படி நின்னோன்னு சொன்னோம்னா அது மார்க்க அடிப்படையில் கூடாது. என்ன சொன்னா இணை வைப்பதற்கென்று கட்டப்பட்ட இடத்துல போய் நம்ம செய்யக்கூடாது, மார்க்கம் சொன்ன ஒரு வணக்கத்தை போய் செய்யக்கூடாது. அதை நபியான கேட்கிறாங்க. அங்க ஏதாவது சிலைகள் வசன்கள் இருக்குதா, வசன்னா அர்த்தத்தை விளைக்கணும், உருவம் இருந்தாலும் சரி உருவம் இல்லாவிட்டாலும் சரி. இறைவனுக்கு இறைவன் அல்லாத பொருட்கள் இறைவன் அல்லாத பொருட்களாக அது வணங்கப்பட்டால் அதுக்கு பேர் வசன். அது ஒரு கல்லாக இருக்கலாம், ஒரு மரமாக இருக்கலாம், கபராக இருக்கலாம், எதுவாகவும் என்ன செய்யலாம், இருக்கலாம். இரண்டாவது, இணை வைப்பின் பக்கம் தூண்டக்கூடிய காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப இந்த ரெண்டும் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் நாம ஒரு இறைவனுக்காக ஒரு இறைவனுக்காக அறுத்து பலியிடக்கூடிய வணக்கத்தை செய்ய வேண்டும் என்றால் இணை வைப்பிற்கென்று குறிப்பாக்கப்பட்ட இடத்தை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இதை நூனை வணக்கம். சில இடங்கள் பொதுவான இடங்களாக என்ன செய்யும், இருக்கும். பிஜேபிக்காரங்க அங்கே மீட்டிங் போடுவாங்க, உடனே செய்வாங்க, இணை வைக்கக்கூடிய இடத்துல நாம அறுத்து பலியிடக்கூடாதுன்னா, நாங்க பெரிய தர்கா இருக்குல்ல, அவங்க கந்தூரி அங்கதான் கொடிமரத்தை என்ன செஞ்சிருக்காங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க. அது அரசாங்கத்திற்குரிய ஒரு இடம். அவங்க எல்லாருமே அந்த இடத்துல செய்வாங்க, பயன்படுத்துறாங்க. ஒரு மண்டபம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு மண்டபத்தை எல்லாருமே செய்வாங்க, ஒரு நான் முஸ்லீம் அவங்க வாடகைக்கு எடுத்து அவங்க கல்யாணத்தை செய்வாங்க, நடத்துவாங்க. மற்றவங்க நம்ம போய் நிகழ்ச்சி நடக்கும், நம்ம காரியத்தை நம்ம என்ன செய்வோம். அந்த மாதிரி பொதுவான இடத்தில் ஒருவன் தவறான காரியத்தை செய்தால் அவன் தான் குற்றவாளி. இது நபிகள் சொல்லக்கூடிய இடம் அதற்கென்று பிரத்யோகமாக ஆக்கப்பட்ட இடம். மற்ற காரியங்கள் என்ன செய்யாது, நடக்காது. அப்ப அந்த மாதிரி இணை வைப்பிற்கென்று பிரத்யோகமாக ஆக்கப்பட்ட இடமாக இருக்கும் என்று சொன்னால் அங்க நாம் என்ன செய்யக்கூடாது, இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை இறைவனுக்கு தான் செய்யறோம் இடத்துல கூட அங்க போய் செய்யக்கூடாது. இதை நாம் என்ன செய்ய வேண்டிய வித்தியாசத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த செய்தியில ஒரு மனிதர் நபிகள் இறுதியா சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் அதாவது பாவமான காரியத்தில் நேர்த்தி செஞ்சால் என்ன செய்யக்கூடாது, நிறைவேற்றக்கூடாது. அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய விஷயத்தை நேர்த்தி செஞ்சால் என்ன செய்ய, நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி காட்டாங்க. பொதுவாக நேர்ச்சை என்பது அது செய்யாமல் இருப்பதுதான் மிக 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 சிறந்தது. நேர்ச்சையை செய்யாமல் இருப்பதுதான் மிக 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 சிறந்தது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, சஹீஹுல் புகாரில 6608வது செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் நகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனின் நத்ர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நேர்ச்சை செய்வதை விட்டும் தடுத்தார்கள். இன்னஹு லா யருது ஷையன், அது எந்த ஒரு விதியையும் என்ன செய்து விடாது, மாற்றி விடாது. வ இன்னமா யுஸ்தஹரஜு பிஹி மினல் பகீல், அதன் மூலம் கஞ்சனிடமிருந்து பொருள் வெளியேற்றப்படும். அவ்வளவுதான். கஞ்சனிடமிருந்து என்ன செய்யப்படும், பொருள் வெளியேற்றப்படும். நான் எனக்கு நோய் நீங்கிட்டா நான் ஒரு ஆட்டா இருக்கிறேன் அப்படின்னு பண்ணா வச்சுக்கிடுங்க, இவர் நேர்ச்சை பண்றதுனால நோய் நீங்குமான நீங்க அல்லாஹ்வுடைய விதிப்படி இவருக்கு நோய் நீங்கன்னு அல்லாஹ் நாடிட்டான்னு வச்சுக்கிடுங்க. விதிப்படி தான் நோய் நீங்கும். அல்லாஹ்வுடைய விதிப்படி அது நோய் நீங்கன்னு அல்லாஹ் நாடும் பொழுது நோய் நீங்கிடுச்சு, இவர் நேர்ச்சியோடு என்ன செய்யறது, ஒன்றுபட்டு விடுகிறது. விதிப்படி நோய் நீங்கும் போது இவர் என்ன செய்யறாரு, அந்த ஆட்டை அறுக்கிறாரு, அது ஏழைகளுக்கு போய் சேருது. அப்ப இந்த நேர்ச்சை என்பது விதியை எதையும் மாற்றாது. விதியோடு ஒன்றுபடும் பொழுது என்ன செஞ்சிடும், அவர் என்ன நேர்ச்சை பண்ண நிறைவேற்றாரு, அவ்வளவுதான். கஞ்சனிடமிருந்து பொருளை வெளியேற்றே தவிர அது விதியை என்ன செய்யாது, மாற்றாது என்பதை நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது ஏராளமான அறிவிப்புகள் வந்திருக்கு. சஹீஹ் முஸ்லிம்ல 3368வது செய்தியில வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை நேர்ச்சை செய்வதை தடுத்தார்கள். இன்னஹு லா யருது ஷையன், அது எந்த விதியையும் மாற்றி விடாது. இன்னமா யுஸ்தஹரஜு பிஹி மினஷ் ஷஹீ, கஞ்சனிடமிருந்து பொருளைத்தான் அது வெளியேற்றும். அதுபோன்று சஹீஹ் முஸ்லிம்ல 3369வது செய்தியாக வருகிறது, அந்நதுரு லா யுகத்திமு ஷையன் வலா யுஅഖிர், நேர்ச்சை என்பது எதையும் முற்படுத்தவும் செய்யாது, எதையும் பிற்படுத்தவும் செய்யாது.
அல்லாஹ்வுடைய விதியில நமக்கு பின்னாடி கிடைக்கணும் உள்ளதை வந்து நேர்ச்சி செய்தாலும் முன்னாடி வந்துருமா? இருக்காது. ஒரு ஆள் நோய் வந்துருச்சு, நேர்ச்சி பண்றாரு, நோய் நீங்கன்னா நான் இதை செய்ய நேர்ச்சி பண்றாரு. அதனால அல்லாஹ் ஒரு மாசம் கழிச்சு நோய் நீங்கன்னு வச்சிருக்கிறான், ஒரு வருடம் கழிச்சு நோய் நீங்கன்னு வச்சிருக்கிறான். அது நோயிலே மௌத்தா போன்னு அல்லாஹ் நாடிட்டான். அது நேர்ச்சி முற்படுத்துமானா முற்படுத்தாது. அதே நேர்ச்சி வந்து நமக்கு நம்ம நேர்ச்சி பண்ணதுனால நமக்கு வரக்கூடிய நோயாது, நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை பின்னாடி ஆக்குமானா அதுவும் என்ன செய்யாது, ஆக்காது. நபியான சொல்றாங்க இன்னமா யுஸ்தஹ்ரஜு பிஹி மினல் பகீல், அது வந்து கஞ்சத்திடமிருந்து பொருளை வெளியேற்றுவதற்கு தான் அது பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. முஸ்லிம்ல 3370 வருது, இன்னவு லா நபிகள் நாயகம் நேர்ச்சியை விட்டு தடுத்தார்கள், இன்னவு லா யல்கி பி ஹைரின், அது எந்த ஒரு நன்மையும் என்ன செய்ய நேர்ச்சி என்பது கொண்டு வராது. வைனமா யுஸ்தஹ்ரஜு பிஹி மினல் பகீல், அதன் மூலம் கஞ்சத்திடமிருந்து பொருளை என்ன செய்யப்படும், வெளியேற்றப்படும். அடுத்து புகாரில் 6609 செய்தியா வருது, நபிகள் நாயகம் சொல்றாங்க லா யல்கி இப்னு ஆதம் அன்-நதுர் பிஷையின், ஒரு மனிதனுக்கு ஆதமுடைய மகனுக்கு நேர்ச்சை என்பது எதையும் கொண்டு வந்து விடாது. லம் யகுன் கத்தர்து, நான் வந்து அவனுக்காக நிர்ணயிக்கவில்லையே, விதியாக்கவில்லையே, அப்படிப்பட்ட எந்த ஒன்றும் நேர்ச்சியை கொண்டு வந்து விடாது. வலாக்கின் யுல்கீஹுல் கதர், என்றாலும் ஒரு ஆள் நேர்ச்சை பண்றாரு, நேர்ச்சை பண்ணும்போது எனக்கு இந்த நாட்டை நிறைவேறிட்டா, அது இது நடந்துட்டா, இந்த நோய் நீங்கிட்டா நேர்ச்சை பண்றாரு. அவர் நேர்ச்சை பண்ணும்போது விதி வந்து அது ஒப்ப என்ன செஞ்சிருது, அமைந்து விடுகிறது. வலாக்கின் யுல்கீஹுல் கதர், விதி வந்து அவரை சந்திக்கிறது. வகத் கத்தர்துஹு லஹு, நான் அவருக்கு எதை நிர்ணயித்திருக்கிறேனோ அதோடு அவர் அந்த நேர்ச்சையும் அதுவும் விதியும் ஒன்றுபடும் போது அஸ்தஹ்ரிஜு பிஹி மினல் பகீல், அதன் மூலம் அந்த கஞ்சத்திடமிருந்து என்ன செய்கின்றேன், பொருளை நான் வெளிக்கொண்டு வருகிறேன். அவன் செஞ்ச நேர்ச்சை என்ன செய்ய நிறைவேற்ற வேண்டும். அதுபோன்று சஹீஹ் முஸ்லிம்ல 3371 செய்தியா வருது, நபிகள் நாயகம் சொல்றாங்க லா தன்துரு, நீங்கள் நேர்ச்சை செய்யாதீர்கள், ஃபஇன்ன நத்ர லா யுக்னி மினல் கத்ரி ஷைஆ, நேர்ச்சை என்பது விதியிலிருந்து எதையும் என்ன செய்து விடாது, அது தேவையற்றதாக ஆகிவிடாது. வைனமா யுஸ்தஹ்ரஜு பிஹி மினல் பகீல், அதை நேர்ச்சையின் மூலமாக கஞ்சத்திடமிருந்து தான் பொருள் வெளியேற்றப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதேபோல் சஹீஹ் முஸ்லிம் 3373 செய்தியாக வருகிறது, இன்ன நத்ர லா யுகர்ரிபு மின் இப்னி ஆதம ஷையன் லம் யகுனில்லாஹு கத்தரஹு லஹு, நேர்ச்சை என்பது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எதை விதியாக்கவில்லையோ, எதை நமக்கு அல்லாஹ் விதியாக்கவில்லையோ அந்த அதிலிருந்து எந்த ஒன்று நமக்கு நெருக்கமாக்கி விடாது. வலாக்கின் அந்நதுரு யுவாஃபிகுல் கதர், என்றாலும் நேர்ச்சை என்பது விதியோடு அது ஒன்றுபடும் பொழுது ஃபயுஹ்ரஜு பிதாலிக மினல் பகீல் மாலம், அந்த கஞ்சத்திடமிருந்து அதன் மூலம் என்ன செய்கிறது, அது வெளியே பொருளை வெளியே கொண்டு வருகிறது. மாலம் யகுனில் பகீல் யுரீத யுஹ்ரிஜ, அந்த கஞ்சன் நேர்ச்சை செய்த அந்த கஞ்சன் அந்த பொருளை வந்து எதை கொடுப்பதற்கு விரும்பவில்லையோ அந்த நேர்ச்சை மூலமா அவன் என்ன செஞ்சிருது, வெளியே வந்தது. அப்ப இந்த செய்திகளை ஃபுல்லா நாம படிக்கும் பொழுது நேர்ச்சை செய்யக்கூடாது, ஆனா நேர்ச்சை செஞ்சா நிறைவேற்றணும். ரசூல் அப்படிதான் சொல்றாங்க. நபிகள் என்ன சொல்றாங்க, நேர்ச்சை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு ஆள் நேர்ச்சை பண்ணிட்டாரு, அவர் எனக்கு நோய் நீங்கணும் விதி நேர்ச்சை பண்றாரு, விதிப்படி அவருக்கு நோய் நீங்கும் போது அவர் நேர்ச்சையை நிறைவேற்றி ஆகணும். அப்ப ரசூல நேர்ச்சையை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்றாங்க, நேர்ச்சை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப நாம நல்ல விளைக்கணும், நேர்ச்சை செய்யாமல் இருப்பதுதான் மிக 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 சிறந்தது. அதே நேரத்தில் ஒரு ஆள் செய்த நேர்ச்சை பண்றாரு, நேர்ச்சை பண்ணதான் செஞ்சாகணும், நிறைவேற்ற வேண்டும். என திருமலை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் நம்ம நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி காட்டியது. அடுத்த தலைப்புல இது வரும்போது நம்ம விரிவா பார்ப்போம். அதே போன்று நேர்ச்சையை பொறுத்த வரைக்கும் சஹீஹுல் புகாரில 6696 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, மன் நதர அய்யுதி அல்லாஹ் ஃபல்யுதிஹு, யார் அல்லாஹ்வுக்கு வழிபடும் விஷயத்தை நேர்ச்சை செய்தாரோ அவர் அதை அல்லாஹ்வுக்கு வழிபடட்டும். அல்லாஹ்வுக்கு வழிபடும் விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகள். நான் வந்து என்ன செய்வேன், இது எனக்கு இந்த நாட்டை எனக்கு நிறைவேறிட்டா நான் இத்தனை நாள் நோன்பு வைப்பேன், அதை நான் பள்ளியாசல்ல போய் ஒரு நாள் ஏற்றிக்காக இருப்பேன், அதை நான் குர்ஆன் ஓதுவேன், அதை நான் தர்மம் செய்வேன். குர்ஆன் சுன்னாவுல எதுவெல்லாம் வணக்க வழிபாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்குதோ அது எல்லாமே வழிபாடு கட்டுப்படுது. அப்ப நம்ம வணக்க வழிபாடுகள்ல நேர்ச்சை பண்ணோம்னா, நேர்ச்சை பண்ணாமல் இருக்க சிறந்தது. அதே நேரத்தில் வணக்க வழிபாடுகள்ல நேர்ச்சை பண்ணோம்னா அதை கண்டிப்பா என்ன செய்தாகணும், நிறைவேற்றியாகணும். நிறைவேற்றவில்லை, முடியாமல் போய்விடும் என்று சொன்னால் அதற்கு பரிகாரம் இருக்கிறது, அல்லது முடியாம போனா தான் பரிகாரம். ஒரு ஆள் வந்து வணக்க வழிபாடுகள்ல நேர்ச்சை பண்ணிட்டு ஒரு சில ஆள் என்ன செய்வாங்க, முடியக்கூடிய விஷயம் நேர்ச்சை பண்ணிட்டு அல்லாஹ் விதியை நீக்கணும்னு செஞ்ச நேர்ச்சை நேர் மாற்றமா செயல்படுவாங்க. எனக்கு வந்து நோய் நீக்கிட்டுனா என் வீட்டை கூட நான் செஞ்சிருவேன், அல்லாஹ்வுக்காண்டி எழுதி வச்சிருவேன்னு பண்ணிடுவாங்க.
ரசூலை ஏன் நேர்ச்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இது ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா சொன்னோம்னா, நேர்ச்சை ஒருவன் பண்றான்னு வச்சுக்கிறீங்க, அவன் இந்த மாதிரி அல்லாஹ்க்கு லஞ்சம் கொடுத்தா தான் அல்லாஹ் என்ன செய்வான், நிறைவேற்றுவாங்கிற ஒரு மனநிலையை அவன் செஞ்சலாம் வந்தார். அல்லாஹ் இறைவனுடைய அருள் நிராசை அடையவே கூடாது. லா தையசூ மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வோட நீங்க என்ன செய்யாதீங்க, நிராசை அடையாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாம வசீலா தேடலாம். வசீலானா என்ன, ஒரு நல்ல ஒரு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு வணக்கத்தை செஞ்சு ஒரு ஆளுக்கு ஒரு தர்மத்தை கொடுத்துட்டு, அல்லாஹ் இந்த தர்மத்தையும் போட்டா எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்கிது வசீலா செஞ்சுட்டு கேட்கறது வசீலா. ஒரு ஆள் செய்யறாரு, ஒரு 10 நோன்பு வைத்தியவா இந்த நோன்பின் பொருட்டால் எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்குது, எந்த ஒரு நல்ல மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வணக்கத்தை வச்சு கேட்கலாம். சஹா அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டினா, மூமின்கள் எப்படி துஆ செய்வாங்க, ரப்பனா இன்னனா ஆமன்னா, இறைவா நாங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், நாங்க ஒன்று நம்பி இருக்கிறோம், எங்க நம்பிக்கை உண்மையானது, ஃபக்ஃபிர் லனா, எங்களை மன்னிச்சிடு. அப்ப நம்பிக்கை கொள்வது என்பது ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தில் என்ன செய்யலாம், அல்லாஹ் கிட்ட கேட்கலாம், இறைவா நாங்கள் உங்களுக்கு வத்தபஅன ரசூல், உங்களுடைய தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம், எனவே ஃபக்துப்னா மா ஷாஹிதீன், எங்களை சாட்சியாளரோடு சேர்த்து விடுவாயாக. தூதரை பின்பற்றுவது மார்க்கத்தில் வணக்கம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. அப்போ ஒரு குர்ஆன் ஓதுறது வணக்கம் தான், ஒரு தர்மம் செய்வது வணக்கம் தான், ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு அல்லாஹ்ட்ட கேட்கலாம், அது வசீலா. ஆனால் நேர்ச்சை என்பது என்ன, நாம அல்லாஹ்ட்ட கேட்டா தரமாட்டான், நாம என்ன செய்வோம், இந்த மாதிரி ஒரு பிட்ட போடுவோம், நமக்கு இது வந்தா நம்ம இது எல்லாம் உனக்கா நோன்பு வைக்கணும்னு சொன்னோம்னா, அது ஒரு விதத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா, அல்லாஹ் மேல ஒரு நிராசை அடையக்கூடிய தன்மை தான் நேர்ச்சை என்பது. என்றாலும் இஸ்லாம் என்ன செய்கிறது, சில காரணங்களுக்காக நேர்ச்சை செய்யுது. ஏழைகளுக்கு அதன் மூலம் ஒரு ஃபாயிதாவா இருக்கும், சில வணக்கங்கள் இறைவனுக்காக செய்யப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்லாம் நேர்ச்சியை அனுமதிக்குது. அப்போ ஒரு சில ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க, எனக்கு நோய் குணமாயிட்டுனா என் வீட்டை எழுதி வச்சிடறேன்னு செய்வாங்க, அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்துட்றேன்னு நேர்ச்சை பண்ணிடுவாங்களா? இப்படி நேர்ச்சை பண்ணும்போது, அவன் நேர்ச்சை பண்ணும்போதே நோய் குணமாவாதுன்னு நம்பிக்கையோட நேர்ச்சை பண்றாங்க. சப்போஸ் குணமாயிட்டுன்னு வச்சுக்கிட்டு, நோய் என்ன செஞ்சிருச்சு, குணமாயிடுச்சு, உடனே அவர் யோசிப்பாரு, ஆலிம் சார்கள் சுற்றி வருவாங்க, எதுக்கு சுத்துறீங்க, நேர்ச்சை பண்றதுக்கு முன்னாடி கேட்க வேண்டியான, ஒரு வணக்கத்தை செய்யறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டியான, செஞ்சு முடிச்ச பிறகு நான் எப்படி வாழ்றது, இது எப்போ நேர்ச்சை பண்றதுக்கு முன்னாடி தெரியாதோ, நீ எப்படி வாழணுங்கிறது உனக்கு நேர்ச்சை பண்றதுக்கு முன்னாடி வெளியே. அப்போ நோய் தான் பெருசு, நோய் தான் எனக்கு பெருசு, எனக்கு எல்லாம் நோய் என்னைக்குதான் வீட்டு எழுதி வச்சதுன்னு எனக்கு நேர்ச்சை பண்ணிடுறது, நோய் நீக்கின பிறகு நான் எப்படி வாழ்றது, என் பிள்ளைங்க கையேற்றுமே. அப்ப இதெல்லாம் ஏன் அதுக்கு முன்னாடியே யோசிக்கல? சரி, நான் கேட்கிறேன், ஒரு பூகம்பத்தில் ஊடு இடிஞ்சு விழுந்துருச்சு, பிள்ளைங்களுக்கு என்ன செய்வீங்க? அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, விளையாடக்கூடாது. ஒன்றும் சட்டத்தை ஒன்று செய்வதற்கு முன்னாடி மார்க்கம் தெரிஞ்சவங்களும் தெளிவாக கேட்கணும், அல்லது தெளிவாக படிக்கணும், கேட்டுட்டு செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, தந்திரம் பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. அல்ல ஒரு தர்மம் செய்வேன் என்பது மார்க்கத்தில் சொல்லக்கூடிய வழிபாடு. தர்மம் என்பது ஒரு சொத்தை நான் கொடுப்பேன், ஒரு வீட்டை கொடுப்பேன், ஒரு பணத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறது வணக்கம். நபியே நான் சொல்லிட்டாங்க, மன் நதர யுத்தி அல்லாஹ் ஃபல்யுத்திஹு, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்கு நேர்ச்சை செய்தவர் அதை நிறைவேற்றி கட்டுப்படட்டும். அதே போன்று வமன் நதர யாசியஹு ஃபலா யாசி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுக்கு நேர்ச்சை பண்ணவன் செய்யக்கூடாது, அதை நிறைவேற்றக்கூடாது, அதுக்கு பரிகாரம் தான் பண்ணணும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுக்கு நேர்ச்சை பண்ணா எப்படி, எனக்கு அல்லாஹ் நிறைவேற்றிட்டானா இந்த சொந்தக்காரன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆள் நேர்ச்சை பண்ணிட்டாரு. ஒரு சொந்தக்காரன் போய் என்ன செய்யறாரு, ஹெல்ப் கேட்கிறாரு, கேட்டாரல, எனக்கு மட்டும் இது அல்லாஹ் நிறைவேற்றி தரட்டும், உனக்கு எனக்கு எந்த ஒட்டும் உறவும் இருக்கா நேர்ச்சை பண்ணா வச்சுக்கிடுங்க, இது மார்க்கத்துக்கு மாற்றம் பாவமான காரியம். அப்ப அதை என்ன செய்யக்கூடாது, பாவமான விஷயங்கள்ல நேர்ச்சை பண்ணணும்னு சொன்னா நிறைவேற்றவே கூடாது. என்ன செய்யறாரு, எனக்கு இந்த காரியம் நிறைவேற்றினா என்ன செய்வேன், ஒரு தடவை போய் நம்ம எல்லாரும் போய் என்ன செய்வோம், ஒரு விருந்து வச்சு தண்ணி அடிப்போம், நேர்ச்சை பண்றாங்க. உதாரணத்துக்கு அதுல ஒரு பாவமான காரியம் நேர்ச்சி பண்ணா வச்சுக்கிட்டு தர்காவில் போய் முடி இறக்குவோம், அது தர்காவில் போய் அழுத்து பழியாவோ தெரியுது, இது எல்லாம் ஹராமுன்னு தெரியுது, தெரிஞ்சுட்டுனா அந்த நேர்ச்சை செய்யக்கூடாது, நிறைவேற்றவே கூடாது, பாவமான காரியங்களை நேர்ச்சை பண்ணவே கூடாது. அதே போன்று அப்போ என்ன செய்யணும், நபியா சொல்லி காட்டுறாங்க, யார் பாவமான காரியங்களை நேர்ச்சை பண்றாங்களோ அதை அவங்க பரிகாரம் செய்யணும்னு சொல்றாங்க. பரிகாரம் நேர்ச்சைக்குரிய பரிகாரம், சத்தியத்தை முறித்தால் என்ன பரிகாரமோ அதுதான் நேர்ச்சைக்குரிய பரிகாரம். நபியா சொல்லி காட்டுறாங்க, முஸ்ன தயாலிசில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா நதுரஃபி மாசியத்தி, பாவமான காரியங்களில் நேர்ச்சை என்பது கிடையாது.
ஒரு ஆள் பாவமான காரியத்தை நேர்ச்சி பண்ணிட்டார், அல்லாவுக்காக நேர்ச்சி பண்ணிட்டார், பாவமான காரியத்திலே அல்லாஹ் என்ன செய்வேன், இது எனக்கு நிறைவேற்றினா உனக்காண்டி இந்த ஆள் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், அல்லது ஏதோ ஒரு பாவமான காரியத்தில் நேர்ச்சி பண்ணிட்டாருன்னா அது நிறைவேற்றக்கூடாது. அதற்குரிய பரிகாரம் கஃபாரத்து யமீன், சத்தியத்திற்குரிய பரிகாரம். சத்தியத்தை முடிச்சா என்ன பரிகாரம்? அதாவது 10 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், அல்லது 10 ஏழைகளுக்கு உடை கொடுக்க வேண்டும், அல்லது அதுக்கு முடியாவிட்டால் என்ன செய்யணும், 3 நோன்பு என்ன செய்யணும், வைக்க வேண்டும். இதுதான் அந்த சத்தியத்தை முறித்தால் என்ன பரிகாரமோ அதுதான் நேர்ச்சையை முறித்தால், நேர்ச்சை பாவமான காரியத்தை நேர்ச்சை பண்ண அதுக்குரிய பரிகாரம். அதே மாதிரி இந்த செய்தியில் இந்த புவானாவுடைய செய்தி நபியான சொல்லி காட்டுறாங்க, ஆதமுடைய மகனுக்கு எது சக்தி இல்லையோ அதில் என்ன செய்யக்கூடாது, நேர்ச்சை பண்ணக்கூடாது. ஆதமுடைய மகனுக்கு எதில் சக்தியும் நேர்ச்சை பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஆள் உதாரணத்துக்கு சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி 3374 நபியான காலத்தில் வந்து சில எதிரிகள் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அதுபான ஒரு ஒட்டகம் இருந்துச்சு, அந்த ஒட்டகத்தை திருடி கொண்டு போயிட்டாங்க. திருடி கொண்டு போனவன முஸ்லிம்கள்ல ஒரு பெண்ணை என்ன செஞ்சிட்டாங்க, முஸ்லிம் பெண்ணையும் அவங்களை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க எதிரிகள். அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு சொன்னோம்னா, அந்த முஷ்ரிக்குகள் வந்து இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஒட்டகங்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, அவங்க வீட்டு முற்றத்தில் வந்து மேய விடுவாங்க, அது பிரியாணி செய்யும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த முஸ்லீம் பெண்மணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, அந்த காசுகள்லேருந்து தப்பிச்சு ஒவ்வொரு ஒட்டகத்து பக்கத்துலையா போகும்போது எல்லா ஒட்டகமே மிரடுது, சத்தம் போடுது. ஆனால் அந்த அதுபான் ரசூலுல்லாஹ் திருவிட்டு வந்தாங்கல்ல, அந்த ஒட்டகத்துக்கு பஸ்ஸில் போகும்போது அந்த சத்தம் போடாமல் இருந்தவொடனே அந்த ஒட்டகத்தில் ஏறி அதை விரட்டிட்டு என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அப்போ விரட்டிக்கிட்டு வரும்போது அந்த இவங்க வந்து எதிரிகள் வந்து இந்த அம்மாவை பிடிக்கிறதுக்காண்டி வர்றாங்க. பிடிக்கிறதுக்காண்டி வந்து அந்த அம்மாவை நேர்ச்சை பண்றாங்க, அல்லாஹ் மட்டும் என்னை இதை காப்பாற்றி தான் வச்சுக்கிடுங்க, இந்த ஒட்டகத்தை என்ன செய்வேன், அல்லாஹ்காண்டி அறுத்து பலியிடுவேன். ஆனால் ஒட்டகம் யாருடைய ஒட்டகம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம். இவங்களுக்கு சொந்தமான ஒட்டகம் கிடையாது. நம்ம ஊர்ல சொல்லுவோமா இல்லைங்களா, ஊரா விட்டு கோழி அறுத்து உமா பெருக்கு பாத்தியாவன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா ஊரா விட்டு கோழி அறுத்து செய்யலாமா? அந்த மாதிரி இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்துக்கு வந்து இவங்க தப்பிச்சு வர்றது ஒட்டகம், ஆனா அந்த ஒட்டகத்துல வந்து அல்லாஹ் என்ன காப்பாத்தினா அந்த ஒட்டகத்தை அறுத்து என்ன செய்வேனா அல்லாஹ்காண்டி பலியிடுவேன்னு சொல்லி நேர்ச்சை பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்குள்ள வந்தவுடனே சஹாபாக்கெல்லாம் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அதுபா கிடைச்சிருச்சு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நான் நேர்ச்சை பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி என்னை வந்து எதிரிகள் இருந்து அல்லாஹ் காப்பாற்றிட்டான்னு சொன்னோம்னா இந்த ஒட்டகத்தை அல்லாஹ்காண்டி அதுக்கு நேர்ச்சை பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா வஃபா லி நத்ரின் ஃபி மஅசியத்தின், பாவமான காரியத்தில் நேர்ச்சை பண்ணிட்டா அந்த நேர்ச்சையை செய்யக்கூடாது, நிறைவேற்றக்கூடாது. வலா ஃபீமா லா யம்லிகுல் அப்து, ஒரு அடியானுக்கு எது முடியாதோ, எது அவனுக்கு சொந்தமானதா இல்லையோ அதில் என்ன செய்யக்கூடாது, நேர்ச்சை பண்ணக்கூடாது. நமக்கு சொந்தமானதா இல்லை, அந்த ஒட்டகம் என்பது அந்த அம்மாவுக்கு சொந்தமானதா கிடையாது. அவங்க பண்ண நேர்ச்சி பாவமான நேர்ச்சி, அடுத்தவனுக்குரிய பொருளை வந்து அறுத்து பலியிடுவான்னு சொல்லி நேர்ச்சி பண்ணி பாவம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ரெண்டையுமே கூடாதுங்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 3374 செய்தியாக செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டு. அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னா, முஸ்னத் பயாலிஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லா நத்ர ஃபீ மஅசியத்தின், பாவமான காரியத்தில் நேர்ச்சி என்பது கிடையாது, வ கஃபாரத்து கஃபாரத்து யமீன், அதற்குரிய பரிகாரம் சத்தியத்தை முறித்தால் என்ன பரிகாரமோ அதுதான் நபிகள் சொல்லி காட்டாங்க. அப்போ பாவமான காரியம் நேர்ச்சி பண்ண வச்சுக்கிடுங்க, அது நிறைவேற்றக்கூடாது. ஆனா அதுக்கு வந்து பரிகாரம் என்ன செஞ்சிடணும், செய்து விட வேண்டும். அதே மாதிரி முடியாத விஷயத்தை என்ன செய்வாங்க, சில ஆளுங்க வந்து நேர்ச்சி பண்ணுவாங்க. முடியாத விஷயம்னா என்ன, சரியத் அடிப்படையில் முடியாதுன்னா அவனுக்கு சொந்தம் இல்லாத நேர்ச்சி பண்ணா அவனுக்கு முடியாது. சில ஆளுங்க என்ன செய்வாங்க, எனக்கு நடந்துட்டேன் வானத்தில் பறப்பேன், உதாரணத்துக்கு நேர்ச்சி பண்ணா வச்சுக்கிட்டு அது எப்படி வானத்தில் எப்படி நம்ம பறக்க முடியும், எனக்கு வந்து நான் வானத்தில் பறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி முடியாத ஒரு நேர்ச்சி பண்ணாலும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்யவே முடியாத விஷயம் நேர்ச்சி பண்ணா வச்சுக்கிடுங்க, அதையும் நிறைவேற்றக்கூடாது, அதுக்கு என்ன செஞ்சிடணும், பரிகாரம் பண்ணிடணும். அதே மாதிரி சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, வாக்குவாதத்தில் நேர்ச்சி பண்ணுவாங்க. வாக்குவாதம்னா என்ன, ஒரு ஆள் சொல்வாரு இந்த வருஷம் இத்தனாம் தேதி நடந்துச்சு அப்படிம்பார், உடனே பக்கத்தில் இருக்காரு சொல்வாரு அப்படிலாம் என்ன செய்யலை, ஒன்றும் நடக்கலை. உடனே இவர் சொல்லுவார் திரும்ப, அது மட்டும் நடந்தது நான் நிரூபிச்சு தான் வச்சுக்க, நீ வந்து நடக்கலன்னு நான் நடந்துச்சு நிரூபிப்பேன், ஆனா நடக்கலன்னு சொல்லி நீ நிரூபிச்சுட்டா நான் என்ன செய்வேன், அல்லாஹ்காண்டி ஒரு 100 நோன்பு வைப்பேன், 1 மாசம் நோன்பு வைக்குவேன் அப்படின்னு சொல்லி, அது 10 ஏழைகளுக்கு தர்மம் செய்வேன். இப்படி ஒரு ஆள் வந்து வாக்குவாதத்தில் சத்தியம் பண்ணா வச்சுருங்க, அது அவன் கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய விஷயமா இருந்தால், அவனுக்கு சக்தி இருந்தால் நிறைவேற்றி ஆக வேண்டும். சக்தி இல்லாத விஷயமாக இருந்தால், சக்தி இல்லாத விஷயமாக இருந்தால் அதுக்கு என்ன செஞ்சிடணும், பரிகாரம் செய்து விட வேண்டும். அதே போன்று சில நேர்ச்சைகள் இருக்கு. ஒரு ஆள் செய்வாரு, நான் வந்து
ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு இந்த ட்ரெஸ்ஸை அணியன்னு நான் நினைச்ச பண்ணியிருக்கேன். அப்படிலாம் பொதுவாக என்ன செய்வாங்க, நபியான காலத்தில் ஒரு அம்மா என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் இதுவரை வெற்றி பெற்று ஜெயிச்சு வந்தால் நான் வந்து உங்கள் முன்னாடி தப்பு அடிக்க நினைச்ச பண்ணியிருக்கேன்னு செஞ்சுருக்காங்க, பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மனித உள்ளத்தில் ஏதாவது ஒன்று வரும். வழிபடக்கூடிய விஷயங்களுக்கு வணக்க வழிபாடு விட்டுருங்க. சும்மா ஒரு ஆள் நினைச்சு பண்றாரு, என்ன செய்யறாரு, இன்ஷா அல்லாஹ் நான் செய்வேன், பெருநாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை தான் அணிவேன், இதுதான் கண்டிப்பா நான் அணிவேன்னு சொல்லி ஒரு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது சத்தியத்திற்கு இடத்துல வந்துடும். ஆனா அவர் வந்து அணிஞ்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அணிய முடியாம போகும்போது அவர் என்ன செஞ்சிடணும், நம்ம எதுதான் அணிவன்னு சொல்லியிருந்தோம், அணிய முடியாம போச்ச, அதுக்கு நேர்ச்சைக்குரிய பரிகாரத்தை என்ன செஞ்சிடணும், செய்து விட வேண்டும். 10 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறதோ அல்லது 10 ஏழைகளுக்கு ஆடை வாங்கி கொடுக்கிறதோ, அதுக்கு முடியாவிட்டால் 3 நோன்பு நோற்பது, இது போன்ற நேர்ச்சிகளை செய்ய வேண்டும், பரிகாரத்தை வந்து செய்து விட வேண்டும். அப்ப இதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த புவானா அப்படிங்கிற செய்தியில வந்து நேர்ச்சையை பற்றி வந்து நம்ம நேர்ச்சையை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து அடுத்த தலைப்பு என்னன்னா, பாபு மின ஷிர்கி அந்நதுருல் கைரில்லாஹ், இறைவன் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்வது இணை வைத்தல் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்கணும். அதாவது பாவமான காரியத்தில் நேர்ச்சை செய்யறதுக்கும் இறைவன் அல்லாதவர்கள் நேர்ச்சை செய்வது வித்தியாசம் இருக்கு. பாவமான காரியத்தில் அல்லாதவர்கள் நேர்ச்சை பண்ணுவாங்க. நான் என்ன செய்வேன் வந்து, எனக்கு அல்லாஹ் இதை நிறைவேற்றி தந்துட்டா நான் வந்து இந்த ஆளோட பேச மாட்டேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணா வச்சுக்கோங்க. அவன் யாருக்கு தான் நேர்ச்சை பண்றான், அல்லாஹ்தான் நினைச்ச பண்ணான். எந்த மாதிரி விஷயத்தை பண்றான், இறைவன் அதாவது பாவமான காரியத்தை பண்றான். ஆனால் இந்த தலைப்பு என்ன, இறைவன் அல்லாதவர்களுக்காக நினைச்ச பண்றது. வந்து நான் ஒரு அவருடைய இதை செய்வேன், இறைவனுக்காக செய்வது இல்லை. இறைவன் அல்லாதவர்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும், கெட்ட விஷயமா இருக்கணும். ஒரு ஆள் நல்ல விஷயத்தை என்ன செய்யறாரு, நான் ஒரு ஆண்டவருக்காண்டி ஒரு 1000 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க நினைச்ச பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு செய்யலாம் வச்சுக்கிட்டு, ஒரு சிலை காண்டியோ அல்லது ஏதோ ஒரு பொருள் இறைவன் அல்லாத ஒன்றுக்காக ஒருவர் நேர்ச்சை செய்தால் அது வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம். பாவமான காரியத்தில் அல்லாஹ்வுக்காகத்தான் ஒரு நேர்ச்சை பண்ணால் ஷிர்க் கிடையாது. ஆனால் அது பாவம், அதை நிறைவேற்றக்கூடாது, பரிகாரம் பண்ணணும். ஆனால் வணக்கமா இருந்தாலும் சரி அல்லது பாவமான காரியமா இருந்தாலும் சரி, இறைவன் அல்லாதவர்களுக்காக நம்ம நேர்ச்சை பண்ணிட்டோம் சொன்னோம்னா அது இணை வைத்தல். அதற்குரிய முதலாவது ஆதாரம் என்னன்னு சொன்னோம்னா, 2 ஆதாரத்தை மட்டும் பார்த்துட்டு மீதி ஆதாரம் நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சூரத்து தஹர் அப்படிங்கிற அத்தியாயத்துல 7வது வசனத்துல அல்லாஹ் மூமின்களை பற்றி சொல்லி காட்டுறான். அவங்க யூஃபூன பின் நதுர், அவர்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள். வயகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்தகீரா, எதனுடைய தீங்கு சூழ்ந்திருக்கும் அந்த மறுமை நாளை அஞ்சுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்தை அல்லாஹ் நாம படித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செயலை செய்தவர்களுக்கு நற்கூலி வழங்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் செய்யறாங்க. அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்கள் வயஷ்ரபூன மின் கரிசின் கான மிசாஜுகா காஃபூரா சஞ்சபீலா, அவங்க வந்து கலவை கற்பூர கலவை சஞ்சபீல் என்ற கலவையிலிருந்து என்ன செய்வார்கள், மறுமை நாளில் அழுகுவார்கள். அப்படி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரும்போது யூஃபூன பின்னது, அவர்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள், நேர்ச்சையை நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி வயகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்தகீரா, அவங்க எதனுடைய தீங்கு சூழ்ந்திருக்குமோ அந்த மறுமை நாளைக்கு அஞ்சக்கூடியவர்கள். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செஞ்சதுனால தான் அவங்க இந்த சொற்களிலிருந்து பானத்தை என்ன செய்றாங்க, அருந்துறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்ச்சையை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு கூலி கொடுப்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அப்படி என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செயலுக்கு அவன் நற்கூலி வழங்குகிறான் என்று சொன்னால் இறைவன் விரும்பக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வணக்கம் தான். குர்ஆன் சுன்னாவுல அல்லாஹ் ஒரு செயலை விரும்புகிறான் என்று வந்துவிட்டால் அது வணக்கம். அது நாம அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், கட்டுப்பட வேண்டும். அப்ப அல்லாஹ் நேர்ச்சைக்கு கூலி கொடுப்பதை பற்றி இந்த ஆயத்தில் என்ன செய்கின்றான், பேசுகின்றான். அதே போன்று இன்னொரு ஆயத்து சூரத்துல் பக்ராவில் 270 அல்லாஹ் சொல்கிறான், வமா அன்ஃபக்தும் மின் நஃபகா, நீங்கள் எந்த செலவு செய்தாலும், அவ் நதர்தும் மின் நத்ரி, நீங்கள் எந்த ஒரு நேர்ச்சை செய்தாலும் ஃபைனல்லாஹு யஅலமு, அல்லாஹ் அதை அறிகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், நாம நல்ல விஷயங்களுக்கு எதுக்கு செலவு பண்ணாலும் சரி, நல்ல விஷயங்களுக்கு எதுக்கு நம்ம நேர்ச்சை பண்ணாலும் சரி, நீங்க பண்ண நேர்ச்சையும் நீங்க செஞ்ச தர்மத்தையும் அல்லாஹ் அறிகிறான்னு சொன்னோம்னா அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், கூலி கொடுக்கின்றான். அப்ப இந்த வசனம் என்ன செய்கிறது, நேர்ச்சை என்பது வந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு காரியம். விரும்பக்கூடிய காரியம்னா அது ஒரு வணக்கம், செய்யாமல் இருப்பது சிறந்தது, செய்தால் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்ப நேர்ச்சை வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஒரு ஆள் நேர்ச்சியை செஞ்சதை நிறைவேற்றினாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு அல்லாஹ் செய்கிறான், கூலி கொடுக்கிறான் என்று வரும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஒரு நல்ல விஷயமாக, நல்ல செயலாக, இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடியதாக பார்க்கிறார். அப்ப நாம அல்லாஹ் வந்து எதை நல்ல விஷயம் என்று சொல்கிறாங்க அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்யணும், செய்ய வேண்டும். அல்லாஹ் யாருக்கு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது.
அப்ப இந்த 2 வசனங்களுமே நேர்ச்சை என்பது வணக்கம் என்பது நமக்கு என்ன செய்ய தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இன்னும் பல ஆதாரங்கள் நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த ஆதாரங்கள், இன்னும் நம்ம நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கக்கூடிய ஆதாரங்களும் நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். அல்லாஹ் நேர்ச்சை பண்ணா அது இணை வைத்தல் அப்படிங்கிறது என்ன செய்யும் எடுத்து காட்டக்கூடிய ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்யும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் விரிவாக காண்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.